Hi, my dear global people in the world, good morning. அன்பானவர்களே, பெரியமானவர்களே, வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா, 84 1984லே சாலிகிராமத்துக்கு போயிட்டேன். இங்கேருந்து அப்பவே சினிமா பைத்தியம். போயிட்டேன். நான் ஒரு 18 வருஷம் சினிமாவுல இருந்தேன். எனக்கு எல்லாம் எம்ஜி ராமச்சந்திரன் போல சினிமா இருக்கணும். ஆமா. அப்படி ஒரு ஆசைப்பட்டவன். 2வது நான் அத பத்தி இப்ப பேச விரும்பல. எனக்கு இந்த தமிழன் சொல்லிக்கிறது, அப்புறம் இந்த இந்தியன் சொல்லிக்கிறதுலாம் பிடிக்காது. மனிதன் சொல்லிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நான் எப்பவுமே உலக மக்களேன்னு தான் சொல்லுவேன். எதுக்கு இத சொல்ல வரேன்னா, 84லேயே நான் சாலிகிராமத்தில இருந்தேன்னா, அந்த காவேரி காவேரி நாயுடு தெரு, அப்புறம் அந்த வாட் இஸ் இட் இந்த இந்த பிரசாத் லேப்லாம் இருக்குதே. ஆமா. அதனால பேர் அருணாச்சலம் ரோடு. அது அப்புறம் விஜய் அர்ஜுன் வீட்டுக்கு பக்கத்தில விஜய் வீடு. அது ஒரு அப்போ அவங்க பிகினிங். ஆமா. விஜய் அவரோட அவங்க சித்தி அவங்க ஷீலாலாம் எனக்கு நான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன் அப்போது அந்த காலத்தில் அங்கே. இப்போது கொரோனா வரைக்கும் நான் ரியல் எஸ்டேட் தான் பண்ணின்னு இருந்தேன். சினிமாவில் 18 வருஷம் இருந்தேன். சினிமாக்காரனுக்கு நான் ஊடு எடுத்து கொடுப்பேன். எந்த சினிமாக்காரனுக்கு ஊடு கொடுக்க மாட்டான். பட் ஜான் பாஸ்கர் சொன்னால் ஊடு கொடுப்பாங்க அந்த ஓனர்ஸ். அந்த அளவுக்கு நான் ரியல் எஸ்டேட்டில் அப்படி இருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்றதை சொல்லிடுறேன். இப்போது இந்த கரூரில் நின்றுது பார்த்தீங்களா ஒரு சம்பவம். அந்த 15 நிமிடம்ங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும்தான் அங்கே மிகப்பெரிய ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடுதுங்க லை டிடெக்டர்னு சொல்லுவாங்க. எனது பொய் பேசினா அதை கண்டறியக்கூடிய மிஷின். அந்த 15 நிமிடம் ஏங்க அந்த 40 அந்த 41 பேர் இறந்துட்டாங்க. அந்த ஆவிகள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே தான் இருக்குது அது. எல்லாம் நடிச்சுன்னு இருக்கிறான். உண்மையை ஒழிச்சு இல்லாமல் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். அது வேறு விஷயம். பட் ஜஸ்ட் ஏங்க அந்த ஆம்புலன்ஸு டிரைவருங்களை விசாரணை பண்ணவே இல்லை. அங்கேருந்து வீசப்பட்ட செருப்புகள் 300 பேர் வீசியிருக்கிறானா. கீழேருந்து தூக்கிட்டா எவ்வளோ பேர்கிட்ட கேமரா இருக்கும், எவ்வளோ பேர் ஃபோன் வச்சுருக்கான், எவ்வளோ பேர் அந்த வீடியோ எடுத்திருப்பான். அந்த வீடியோ எல்லாம் திமுககாரங்களுக்கு வித்துட்டானுங்களா அந்த பசங்க. இல்லை அந்த வீடியோ காட்சிகள்லாம் என்ன ஆச்சு ஏங்க அந்த கண்டறியும் மிஷின் சொன்னல உண்மை கண்டறியும் மிஷின் அதை வச்சு அந்த இடத்துல சரி விடுங்க கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். பட் அங்கே 41 உயிர்கள் ஆவியாக சுத்து கொண்டு இருக்கிறது அதற்கு உண்மை தெரியும். அது எவனையும் விடாது வச்சு செய்யும்.